வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். யாரு? கர்நாடகாவில் ஹீரோ. சரிங்களா? கொஞ்சம் பேர் இருக்காரு. அவர் ஆக்சுவலி சிறையில் அடிச்சிட்டாங்க. ஒரு கொலை கேஸில் அவங்க அவங்க பெண் தோழின்றாங்க. அவங்க என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பெண் தோழின்னு அவர் சொல்றாரு, அந்த லேடின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த பெண்ணுக்கு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்ற பொண்ணுக்கு ஒருத்தர் கண்டினியூஸா அரெஸ்ட் பண்ணிருக்காரு, மொபைல்ல மெசேஜ் கால் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அடிச்சிருக்காரு. சரி அப்படின்னு இவர் சொல்றாரு. அடிச்சதுல இறந்தாரு. யாரு? அவன் அந்த கூட்டு வந்தவர் அடிச்சதுல இறந்ததுனால இவர் பாடி டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காரு. டிஸ்போஸ் பண்ணவங்களுக்கு, கூட்டு வர சொன்னவங்களுக்கு ஆளுக்கு அட்வான்ஸ் 50,000 கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆனா பேசுனது 5 லட்சம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் 4.5 லட்சம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? நியூஸ்ல வந்தது. 4 லட்சம் கொடுக்கறதுனால, மிச்சம் 4 லட்சம் கொடுக்காதனால அந்த லேடியன்ஸ் இருக்காங்க, வேலை முடிஞ்சல அப்புறம் கொடுக்கறன்னு இருக்காங்க. 4 லட்சம் கொடுக்காதனால அந்த வேலை செஞ்ச ஆளுங்கெல்லாம் இவர் ஏவிட்ட குளிப்படைங்க எல்லாரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கொலை பண்ணிச்சான்னு போலீஸ்காரங்க போய் அந்த பாடியை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இவர் ஹைகோர்ட்ல போட்டு கிட்டத்தட்ட 2.5 மாசமா 2 மாசம் கழிச்சு பெயில் வாங்கினாரு. பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் கர்நாடக உயர் நீதிமன்றம் பெயில் கொடுத்துச்சு. ஆனா இவர் வெளிநாட்டு கோயில் கண்டிஷனோட பெயில் கொடுத்துச்சு. வெளிநாட்டு கோயில் இவர் வேலை ஏதாச்சும் பொண்ணா வெளிநாட்டுக்கு வித் கோர்ட் பர்மிஷனோட போனிருக்காங்க. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு போனிருக்காரு. இவர் ஷூட்டிங்ல நடிக்கிறதுனால ஒரு வாட்டி பர்மிஷன் வாங்கியிருக்காரு, கொடுத்துருக்காங்க பர்மிஷன். பர்மிஷன் வாங்காம 3 வாட்டி போயிட்டு இருந்திருக்காரு. உடனே சுப்ரீம் கோர்ட்டு இந்த பெயில் கொடுத்தது கண்டிஷனோ கொடுத்தீங்க, கண்டிஷன் மீறிட்டாரு, அதனால திருப்பி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள உட்கார வச்சிட்டாங்க எங்க ஜெயிலுக்குள்ள. ஆனா இப்போ சிறையில் வாழ முடியவில்லை, எனக்கு விஷம் கொடுங்கள் அப்படின்னு இருக்காரு. எப்போ இயரிங்க்கு 15 நாளுக்கு ஒரு வாட்டி 15 நாளுக்கு ஒரு வாட்டி ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கோர்ட்டுக்கு வரும்போது, கீழமை நீதிமன்றம் வரும்போது, பல நாட்களாக நான் சூரிய ஒளியை பார்க்கவில்லை, எனது கைகளில் புஞ்சை உருவாகியுள்ளது, எனது உடையில் துர்நாற்றம் வீசியது, இனி இதே போன்ற சூழலில் என்னால் எப்படி உயிர் வாழ முடியாது, தயவு செஞ்சு எனக்கு விஷம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த ஜட்ஜு, கீழமை நீதிமன்றம் ஜட்ஜு, ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நான் பண்ண முடியும், இந்த மாதிரி சட்டங்கள் அனுமதிக்காது, அதாவது கருணை கொலைன்றார் இவரை. சரிங்களா? அது அந்த மாதிரி சட்டங்கள் இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி இவர் கொலை பண்றாரு. கொலை பண்ற ஆயில இவருக்கு என்ன சூற்றுமா போட்டு கொடுப்பாங்க? பெயில் கிடைச்சத மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, அதனால உங்களுக்கு பெயில கேன்சல் பண்றோம்னு பண்ணிட்டாங்க. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு ஒருத்தனா ஆக்சுவலி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்ல கூப்பிட்டார்ல மிரட்டிட்டு இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். இவர் அடிக்கணும்னு அடிச்சாரா, அவர் இறந்துட்டாரா? என்ன நியாயம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர் ஆக்சுவலி கொலை கேஸுங்க. இவர் கேஸ்ல 7 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவர் A1 ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாரு? பவித்ரா கவுடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக தான் கூப்பிட்டு அடிச்சிருக்காரு. அடிச்சதுல செத்து போயிட்டாரு. சரிங்களா? சாகணும்னு அடிச்சாரா இல்ல அடிச்சது செத்து போயிட்டாருன்னு தெரியல. இவர் A2. சரிங்களா? இன்னும் மிச்சம் 5 பேர் இருக்காங்க. மொத்தம் 7 பேர் இப்போ ஜெயில இருக்கிற. கொலை செஞ்சுட்டு சூட் ரூம் அங்க போட்டு இருப்பாங்க. எப்படிங்க பாருங்க, என்னென்ன அநியாயம் பாருங்க. சரிங்களா? சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. நான் எப்படின்னு பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.